பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அது சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சகரியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே ஆண்டவராகிய இயேசுநாதர் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இதோ என்னோடு பேசின தூதன் புறப்பட்டு போ, வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவன் அவர்கள் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷர்களின் திரையினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மகிமையில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இல்லையாம். ஏனென்று கேட்டால், இவன் அவன் தூதன் இன்னொரு தூதனும் வருகிறான். இன்னொரு தூதன்கிட்ட சொல்லி அந்த வாலிபட்டை போய் சொல்லுப்பா. இவன் அவனை நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபட்டத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷர்களின் திரளினாலும் மிருகஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசமாகும். இப்படி ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லு. ஆனா நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் இருக்கலாம், உறவினருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை பெற்றோர் இருந்தும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இருந்தும் பெற்றோர்களை கவனிக்காமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுநாதர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். என்னன்னு சொன்னா, அதற்கு உங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாதுகாப்பா இருப்பாராம், சுகமாயிருப்பாராம், ஆரோக்கியமாய் உங்களுக்கு இருப்பாராம். பயப்படாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இது எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.